ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 9 தொடங்கி 15 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளியில் நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நன்மைமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்வோடு இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மாறாக இந்த வாரம் முழுவதும் பாஸ்கா எண்கிழமை என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட திருச்சபை எங்களை கேட்டு நிற்கின்றது. ஆகவே கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா எங்கள் எல்லோருக்குமே ஒரு மேன்மையான மகிமையான ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வாரம் முழுவதும் நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரை வாசிக்கின்ற நற்செய்தி பகுதிகளை நாங்கள் உற்று நோக்குகிற பொழுது, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த சந்தர்ப்பங்களை, சீடர்களுக்கு காட்சி கொடுத்த சந்தர்ப்பங்களை, பெண்களுக்கு காட்சி கொடுத்த சந்தர்ப்பங்களை எங்களுக்கு வெளிப்படையாக காண்பிக்கின்றது. எல்லா நற்செய்திகளும் ஒத்தமை நற்செய்திகள், இன்னும் யோவான் நற்செய்தி, இந்த நற்செய்திகளிலே நாங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பின் சந்தர்ப்பங்கள், உயிர்ப்பின் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடாக நடந்த சம்பவங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு ஏன் பல தடவைகள் சீடர்களுக்கு தோன்றி தான் உயிர்த்து விட்டார் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றார். தான் உயிரோடு இருக்கிறார். அதாவது பெண்கள் இயேசுவை அடக்கம் செய்த பிற்பாடாக அவர்கள் 3 நாட்களுக்கு பின் அங்கே கல்லறையை நோக்கி சென்று பார்க்கிற பொழுது அங்கே காலியான கல்லறையை காண்கின்றார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு முதலாவது சாட்சியம் காலியான கல்லறை. கல்லறையிலே இயேசு அடக்கப்பட்டார். அங்கே இயேசு கல்லறையிலே இல்லை. இயேசு கல்லறையிலே இல்லை. ஆகவே இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அங்கே அந்த பெண்களுக்கு, மகதலா மரியா இன்னும் அந்த மற்ற பெண்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. வானதூதர்கள் அந்த பெண்களுக்கு சொல்லுகிறாள், அவர் இங்கே இல்லை, நீங்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவை உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த செய்தியை மற்ற சீடர்களுக்கு சென்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கிறது. என்று சொன்னால், வரலாற்றிலே ஒருபொழுதும் நடக்காத ஒரு விடயம். ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்தார் என்பது வரலாறிலே நடக்காத, ஒருபொழுதும் அவர்கள் கேட்டறியாத, கண்டறியாத, அனுபவிக்காத ஒரு விடயத்தை என்று சொல்லுகிற பொழுது அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. மனித பலவீனம்,
மனித பலவீனம், அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. அதனால் இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றார். அவர்களை நம்பிக்கையிலே பலமூட்டுகின்றார், சக்தியை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சீடர்களை சந்திக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். நாங்கள் நேற்று வாசித்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு மீண்டும் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். எங்கே சொன்னால் திபேரியா கடல் ஓரத்திலே. இந்த சீடர்கள் அஞ்சி நடுக்கமுற்று அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இயேசுவை பின்பற்றிய இந்த சீடர்களை இயேசுவை கொன்றது போல, இயேசுவை இவர்கள் பின்பற்றிய வழியால் இயேசுவை கொன்றது போல இவர்களையும் யூத அதிகாரத்தில் உள்ளவர்கள் கொண்டு விடுவாள் என்ற பயம், அச்சம் அவர்கள் என்றுமே ஆட்கொண்டு கொண்டிருந்தது. அதே போல இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் தலைமைச் சங்கத்தார் எல்லோருமே கல்லறையிலே காவல் இருந்தவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் ஊரிலே அந்த ஊருக்கு போய் சொல்லுகின்றார்கள், இயேசுனுடைய சீடர்கள் வந்து இயேசுனுடைய உடலை தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள் என்று பொய்யான வதந்தியை அவர்கள் சொல்லும்படியா அவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே சீடர்கள் தொடர்ந்து அச்சத்துக்கும் பீதிக்கும் ஆளாகி கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பயந்து அவருடைய எதிர்கால வாழ்வை அவர்கள் எதுவுமே இல்லை என்ற ஒரு வெறுமையை அவர்கள் உணர்ந்தார்கள், நம்பிக்கையற்று போனார்கள். இயேசுதான் தங்களுக்கு எல்லாமே என்று இருந்த வழியிலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார். எல்லாமே இயேசு என்று இருந்தவர்களுக்கு இயேசு கொல்லப்பட்ட பிற்பாடாக அவருடைய எதிர்கால வாழ்வு, அவருடைய எதிர்கால நம்பிக்கை எல்லாமே வெறுமையாகி போன ஒரு சந்தர்ப்பம். ஆகவே அவர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த தொழிலுக்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். அவர்கள் மீனவர்கள். ஆகவே மீண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க, அங்கே இயேசு அங்கே கடலோரத்திலே தோன்றுகின்றார். திபேரியா கடற்கரையிலே அங்கே தோன்றுகின்றார். அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள், அங்கே மீன் எதுவுமே படவில்லை. அவர்கள் கரையை அடைந்த பொழுது, நண்பர்களே எதுவும் உங்களுக்கு படவில்லையா? மீண்டும் நான் சொல்லுகிறேன், வலையை போடுங்கள். அங்கே வலையை போட்ட பொழுது ஏராளமான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இதிலிருந்து என்ன செய்தியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து பிரியமானவர்களே, அவர்கள் நம்பிக்கையற்று வெறுமையுற்று இருந்த வேளையிலே, எதுவுமே தங்களுக்கு இல்லை, எதிர்கால வாழ்வே இல்லை என்று வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அதைத்தான் அந்த ஒன்றும் இல்லாத வலை காண்பிக்கின்றது. அவர்கள் வலை மீன்பிடிக்க சென்றும் கூட ஒன்றுமே கிடைக்கவில்லை, வெறுமை, எம்டி நெட், எதுவுமே இல்லை. ஆனால் இயேசுவை சந்தித்த பிற்பாடாக இயேசு சொல்லுகிறார், வலைகளை போடுங்கள் என்ற பொழுது அங்கே வலை முழுவதும் மீன். ஆண்டவர் அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்றார். மீண்டும் தன்னுடைய சீடத்துவத்திற்கு அவர் தன்னை அழைக்கின்றார், அவருடைய சீடத்துவத்தை புதுப்பிக்கின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார், அவர்களுக்கு ஏராளமான அருளை கொடுக்கின்றார், ஆசீரை கொடுக்கின்றார், மீண்டும் தன்னுடைய பணியிலே இணைந்து கொள்ளுமாறு. அவை கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சீடர்களை உயிர்த்தெழுந்த பிற்பாடாக அவர் விண்ணகத்திற்கு செல்லும் முன்பாக சீடர்களை பலப்படுத்தி சக்தி கொடுத்து தன்னுடைய இந்த செய்தியை சென்று சொல்லுவதற்கு, எல்லா மக்களுக்கும் அறிவிப்பதற்கு அவர் அவர்களுக்கு சக்தி, பலத்தை, வலுவை ஊட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய பிரதிபலன்தான் இன்றைய முதலாவது வாசகத்திலே அப்போஸ்தலர் பணி நூலிலே, திருத்துதர் பணியிலே நாங்கள் வாசிக்கிறோம். எவ்வாறு இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சக்தியோடு பலத்தோடு ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்கள். ஆண்டவரை பற்றிய செய்தி எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. நாங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த உண்மையை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லா இடமும் சென்று ஆண்டவருடைய பெயரை அவர்கள் பறைசாற்றுகின்ற, ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். ஆண்டவருடைய பெயராலே அற்புதங்களை, அருங்குறிகளை செய்தார்கள். ஆகவே அதனால் தான் இன்றைய முதலாம் வாசகத்தை பார்க்கிறோம், அவர்களை தலைமைச் சங்கத்தை கூட்டி செல்லுகின்றார்கள். இயேசுவினுடைய பெயரால் இவர்கள் அற்புதங்கள் செய்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், அழகு வாயிலே இருந்த முடவனை அவர்கள் குணமாக்க அவர்கள் ஏதோ கிடைக்கும் என்று கையை நீட்டிய பொழுது பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறார், என்னிடம் பொன்னோ வெள்ளியோ கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை, ஆனால் நான் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தினால் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட என்று சொல்லி பேதுரு சொன்ன பொழுது அந்த மனிதன் எழுந்து நடந்தான். அதுதான் அவர்கள் செய்த, கடவுளுடைய இயேசுனுடைய பெயரால் செய்த புதுமை. ஆகவே
இயேசுனுடைய ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடும் இயேசுனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றது. சீடர்களோடு இருந்த இயேசுனுடைய பிரசன்னம் எங்களோடும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் உலக முடிவரை உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை எப்பொழுதுமே சீடர்களை திடப்படுத்தியது போல எங்களையும் ஆண்டவர் திடப்படுத்துகிறார். அவை நாங்களும் உயிர்ப்பின் மக்களமாக மாற்றமடைய, சீடர்கள் எவ்வாறு உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை எங்கும் சென்று பறைசாற்றினார்களோ, தங்களை உயிரை கூட துச்சமென இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் எடுத்து செல்வதற்கு தங்களுடைய உயிர்களை கூட அவர்கள் இரத்தம் சிந்தி தியாகமாக ஒப்பு கொடுத்து அவர்கள் இயேசுனுடைய உயிர்ப்பின் செய்தியை அனைவருக்கும் பறைசாற்றினார்கள். அவர்கள் அன்று பறைசாற்றியதன் விளைவு இன்று திருச்சபை பாரெங்கும் பறந்து பெரு விருட்சமாக பல கோடி மக்களை கொண்டு செழித்து வளர்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவர் இயேசு உயிர்ப்பின் அந்த அனுபவத்தை சீடர்கள் பெற்றபடியினால் அதே அனுபவத்தை நாங்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாளைய தினம் நாங்கள் டிவைன் மெர்சி ஆண்டவருடைய இரக்க பெருவிழாவை, இறை இரக்க பெருவிழாவை கொண்டாட போகின்ற நாங்கள் இந்த இறை இரக்க ஆண்டவருடைய ஆசீர் எப்பொழுதுமே எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறது. புனித 2ஆம் ஜோன் பவுல் இந்த திருவிழாவை, இறை இரக்க பெருவிழா உயிர்த்த ஞாயிறுக்கு அடுத்து வார ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அனுமதி அளித்தார். என்று சொன்னால் ஆண்டவருடைய இரக்கத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய இறை இரக்கத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அவை பவுஸ்தீனாவுக்கு காட்சி கொடுத்த இயேசு தன்னுடைய இரக்கத்தை அனைவரும் கண்டுகொள்ள செய் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டது போல இறை இரக்கத்தை, ஆண்டவருடைய மாபெரும் இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற உயிர்ப்பின் மக்களாக வாழுவதற்கு எங்களுக்கு இன்று ஆண்டவர் அழைப்பு தருகிறார். கிறிஸ்தில் பிரியமானவர்களே, அவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அந்த உயிர்ப்பின் சாட்சிகளாக என்றும் வாழ எங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு தருகிறார். நாங்கள் வாழுகிற சமூகத்திலே, நாங்கள் வாழுகிற குடும்பத்திலே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே எங்கிருந்தாலும் நாங்கள் கிறிஸ்தவுக்கு சான்று பார்க்கிற, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று நாங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழுவதற்கு எங்களுடைய செயல்களினாலே, எங்களுடைய வார்த்தைகளினாலே, எல்லாவற்றினாலும் நாங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற, இயேசுனுடைய பெயரை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக வாழ இறைவன் சீடர்களை வலுப்படுத்தியது போல, சக்தி கொடுத்தது போல எங்களுக்கும் சக்தியை பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்கின்ற இந்த திருப்பலிலே உயிர்த்த கிறிஸ்துவின் உண்மையான அமைதியை, அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.